Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை தியாகராய நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நடைபாதைகளில் ஆக்கிரமிப்பு கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் பாதசாரிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய கள ஆய்வு விவரங்களை தற்போது பார்க்கலாம். நடப்பதற்கான உரிமை அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கிறது. அடிப்படையில் பார்க்குறப்ப குறிப்பாக பாதசாரிகள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடப்பதற்காக பல்வேறு இடங்களில் அந்த நடைபாதைகள் நடப்பதற்கு மட்டுமேன்ற மாதிரியான பதாகைகள் குறிப்பாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் சரியாக முறைப்படுத்தி பின்பற்றப்படுகிறதா அப்படின்னா அதற்கு கேள்வி, அந்த பதில் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு தான் வருது. குறிப்பாக 2016 18 வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சர்வேயின் அடிப்படையில் பாதசாரிகள் கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே நடைபாதையில் நடக்காமல் விபத்துகளை சந்தித்து 1100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்னன்னா, நடைபாதைகள் முற்றிலுமாக ஆக்கிரமிக்கப்பட்டு பொதுமக்கள் அதில் நடந்து போகிறதுக்கான வழித்தடம் அப்படிங்கிறது இல்லாததுனால மெயின் ரோட்டில் முக்கிய சாலைகளில் இறங்கி நடந்து போய் அதில் விபத்தில் நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த சர்வேவினுடைய முடிவு. அப்படி பார்க்கும் பொழுது மாநகராட்சி நிர்வாகமும் பாதசாரிகள் நல்ல முறையில் நடந்து செல்வதற்காக அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றுவதற்கான முயற்சியில் பலமுறை ஈடுபட்டாலும் ஒரு முறை ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றினால் அடுத்த 2 நாட்கள் அல்லது ஒரு வாரத்திலேயே மீண்டும் அந்த பகுதியில் கடைகள், சிறு சிறு வணிகர்கள், சிறு சிறு தள்ளுவண்டிகள் கொண்டு போட்டு அந்த நடைபாதையை ஆக்கிரமிக்கக்கூடிய நிகழ்வு தான் ஈடுபட்டிருக்காங்க. இது உண்மையிலுமே வருத்தத்துக்கு உரிய செயல் அப்படின்னு பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக சக்கர நாற்காலியில் பயணிக்கக்கூடியவர்கள், அதே போல் குழந்தைகள், முதியவர்கள் அப்படின்னு பலரும் இந்த பாதசாரிகள் குறிப்பாக அந்த நடைபாதையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த நடைபாதையில் அதிகமான வாகனங்கள் நிறுத்தி வைக்கிறதும், தள்ளுவண்டி கடைகளை போடுறதும், சில்லறை வணிகங்கள் நடத்துறதும் மிகவுமே ஒரு பிரச்சனைக்குரிய விதத்தில் தான் இருக்குது. இதனால தான் நான் சொன்ன மாதிரி உயிரிழப்புகளும் நேருவதற்கான வாய்ப்புகள் இன்னுமே அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் இந்த சர்வேயின் அடிப்படையில். அதனால் மாநகராட்சி நிர்வாகம் மேலும் இதுக்கான ஒரு நிரந்தர முடிவை எடுக்கணும். குறிப்பாக நடைபாதை அமைக்கிறது அப்படிங்கிறது பார்ப்பதற்கு காட்சி பொருளாக மட்டும் இல்லாமல் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் பாதசாரிகளாக இருக்கணுமே தவிர மற்றவர்களாக இருக்கக்கூடாது. அதாவது வணிகர்களாக இருக்கக்கூடாது, தள்ளுவண்டி வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருமளவில் அந்த கோரிக்கை அப்படிங்கிறது வலுக்குது. மாநகராட்சி நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு கவனத்தோட இந்த பாதசாரிகளுக்கான வழித்தடத்தை முறைப்படி மீண்டும் ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் நாகராஜன், சென்னை டி நகர். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.